இன்னைக்கு வீடியோவில் நாம் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பழைய TVS ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஃபினிஷிங் பண்ணி ஹைப்ரிட்ல எலக்ட்ரிக் பைக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பெட்ரோலையும் ரன் பண்ணிக்கலாம், பேட்டரியும் ரன் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு சொன்னால் புரியாது, பார்த்துட்டு வந்துடுங்க ஒரு டைம். இன்னைக்கு பெயிண்டிங்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து 4000 ரூபா செலவாச்சு. மற்றபடிக்கு இந்த பழைய TVS வந்து பழசு இருந்துச்சு. அதனால உங்களுக்கு பெயிண்டிங்கு இந்த ஸ்டிக்கரிங் ஒட்டுறதுக்கு இந்த TVS எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறேன். இது எங்கே செஞ்சேன்னா அவங்க நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எவ்வளோ செலவாகும்னு. ஹைப்ரிடாக மாற்றுறதுக்கு இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பழைய TVS எலக்ட்ரிக் TVS மாற்றுறது இல்லை. பழைய TVS ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஃபினிஷிங் நல்லா பக்காவாக ரெடி பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது தான் இது. பெயிண்டிங் பண்ணி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே TVS வந்து ஹைப்ரிட்டில் மாற்ற போகிறோம். எப்படின்னா முன்னாடி வீல் அப் மோட்டர் வைக்கலாம், இல்லை பின்னாடி வீல் அப் மோட்டர் வைக்கலாம். 36 வோல்ட் 250 வாட்ஸ் அப் மோட்டர் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்க அதெல்லாம் சொன்னால் புரியாது. நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பழைய TVS எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஃபினிஷிங் பெயிண்ட் பண்ணி எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டே இருக்க MTC ஃபேமிலி. இந்த பழைய TVS இப்போ பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ஃபினிஷிங்க்கு மாற்றியாச்சு. ஆனால் இன்ஜின் போட்டிருக்குது. நான் ஹைப்ரிட்டாக மாற்றலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த TVS விற்றுட்டாங்க எங்கள் வீட்டில். அதுக்கு நாம் எதுவும் பண்ண முடியாது. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸலை எடுத்து ஹைப்ரிட்டில் பண்ணலாம். ஆனால் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் சொல்லிட்டு இப்பயே. ஹைப்ரிட்டில் பண்ணால் லோ காஸ்ட்டில் பண்ணலாம். இந்த TVSல வந்து முன்னாடி 350 வாட்ஸ் அப் மோட்டர் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். அப் மோட்டர் பார்த்தீங்கன்னா 2500 முன்னாடி வீலுக்கு வரும். 250 வாட்ஸ் 350 வாட்ஸாக கூட போட்டுக்கலாம். 36 வோல்ட்டு. இந்த TVS ஹைப்ரிட் எல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த TVS இந்தமாரி நம்ம பண்ணியிருக்கோம். இதுமாரி நிறையா பேத்துக்கு பழைய TVS இந்தமாரி மாற்றி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். உங்கள் TVS இதுமாரி மாற்றணும் என்றால் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல்லாகவே எனக்கு சொல்லுவாங்க. இந்த TVS நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கன்னில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். டேங்க் கவர் இந்த கவரெல்லாம் மாற்றிருக்கோம். இன்ஜின் பழைய இன்ஜினே தான். பழைய இன்ஜினில் நம்ம ஃபுல்லாக எல்லாமே உள்ள இன்ஜின் ஃபுல்லாக வேலை வாங்கிட்டோம். ஃபுல்லாக புதுசு பண்ணியிருக்கோம், புதுசாட்டம். பழைய வீலே தான், முன்னாடி இருக்க வீலு இந்த இதெல்லாமே பழசாக தான் இருக்கும். டேங்கு பழசு தான், எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட்டுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கோம், ஹேண்டில் பார்க்கு இது எல்லாமே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். மற்றபடிக்கு இதில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, பார்த்துக்கோங்க. இதுக்கு இங்கே ஒரு லைட்டு போட்டிருக்கோம், ஸ்பீடா மீட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கு. இது பழைய செயினே தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பெடலும் பழசு தான். சைலன்சருக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கு, கன்னில் தான் பெயிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இதுக்கு பெயிண்ட் பண்ணுது. இது ஸ்டிக்கரிங் ஓட்டியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து TVS50 சும்மா ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுருக்கோம். இங்கெல்லாம் ஒயரிங்கெல்லாம் போட்டிருக்கு. டேங்க் கவர் புதுசு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா புது கார்பரேட்டர் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதுவும் புதுசு. இந்த கவர் வந்து இன்ஜினோட கவரு. அதுக்கப்புறம் ப்ளக்லேருந்து எல்லாமே பூசு போட்டிருக்கு. பார்த்தீங்களா, கார்பரேட்டர் இப்போ தான் பூசு போட்டோம். இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு சோக் போட்டு வண்டி எடுத்துக்கலாம். வண்டி முறுக்கணுன்னே பாருங்கள், ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னே ஏறுதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னே கார்பரேட்டர் ஏறிச்சு. இதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பெயிண்ட் பண்ணல. இதுக்கும் நீங்கள் கோல்டு கலர் வேணும்னா பண்ணிக்கலாம். இது மொத்தம் இந்த வண்டியோட காஸ்ட்டு எவ்வளோன்னு தெரியல. அது எங்கள் அப்பாவுக்கு கேட்டால் தான் தெரியும். இது அவர் தான் பெயிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அது நீங்கள் வேணுன்னா கீழே அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி எல்லாம் கேட்டுக்கோங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஃபினிஷிங் பெயிண்ட் பண்ணி இப்படி வச்சுருக்காரு. வண்டிக்கு பெயிண்டிங்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து 4000 ரூபா செலவாச்சு. மற்றபடிக்கு இந்த பழைய TVS வந்து பழசு இருந்துச்சு. அதனால எங்களுக்கு பெயிண்டிங்க்கு இந்த ஸ்டிக்கரிங் ஒட்டினதுக்கு இந்த கவரு இது கார்பரேட்டர்லாம் புதுசு போட்டதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து 4000 ரூபா செலவாச்சு. பார்த்துக்கோங்க, கார்பரேட்டர்லாம் புதுசு தான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த TVS ஆன் பண்ணி இதோட பீப் சவுண்டு, இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இது ரேஸ் பண்ணால் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த TVSோட புட்டு எல்லாம் வச்சிட்றேன். ஓகேங்களா. இப்போ ஆன் பண்ணி இதெல்லாம் புட்டு வைக்கலாம். இப்போ வண்டி நம்ம இன்ஜினில் பெட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எல்லோ கலராக நல்லா பளிச்சுன்னு எரியுது. இப்போ பாருங்கள் முன்னாடி காட்டி எவ்வளோ தூரத்துக்கு வண்டி ஹெட்லைட்டில் வெளிச்சம் வருதுன்னு பாருங்கள். அந்த செவுத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு வண்டி வெளிச்சம் இவ்வளோ பகல்லையே எடுத்துகிட்டு இருக்கும்போது எரியுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட் ரெட் கலரில் சூப்பராக எரியுது. அவ்வளோதான். நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டுக்கலாம், ஆரன் செட் பண்ணிக்கலாம். டிவிஎஸில் ஆரன் செட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. இப்போ அந்த டிவிஎஸை எப்படி கம்பெனி ஃபினிஷிங்கு மாற்றினது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஸ் பண்ணிங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது உடனுக்குடன் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஸ் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது உடனுக்குடன் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோனா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து லோ காஸ்ட்டில் எலக்ட்ரிக் சைக்கிள் செய்கிறது நிறைய பேர் கேட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4000 ரூபாய்க்கு எலக்ட்ரிக் சைக்கிள் எப்படி செய்கிறதுனா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு இந்த டிவிஎஸில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 4000 ரூபாய்க்கு எப்படி எலக்ட்ரிக் சைக்கிள் செய்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அந்த எலக்ட்ரிக் சைக்கிள் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.